நான் வந்து எம்பிபிஎஸ் தான் சார் ஃபோக்கஸ் பண்ணேன். ஆனா என்னுடைய மார்க்குக்கு வந்து கிடைக்கிற மாரி இல்ல. ஆல்மோஸ்ட் வந்து 1, 2, 3, 4 முடிஞ்சு ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சி 5 கூட வந்துருச்சு. ஆனா சீட்டு எம்பிபிஎஸ் இல்ல, பிடிஎஸ் தான் இருக்கு. ஆனா பிடிஎஸ்க்கான ஸ்கோப் என்ன இருக்குன்னு தெரியல சார். எனக்கு ஒரே கன்ஃப்யூஷனா இருக்கு அப்படின்னு நெறைய பேர் வந்து கால் பண்றதுனால, நம்ம டீம் என்ன பண்ணியிருக்காங்க, பிடிஎஸோட ஃபியூச்சர் என்ன? ஸ்கோப் என்ன? எடுக்கணுமா? என்னெல்லாம் பண்ணணும்? அப்படின்றத தான் கம்ப்ளீட்டா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பண்ணியிருக்கோம். ரைட்டா? அதனால் மிஸ் பண்ணாமல் தயவு செய்து அப்சர்வ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரியாமையே இருக்குது. பிடிஎஸ்ஆ சேச்சுரேட் ஆகிடுச்சு, பிடிஎஸ்ஆ வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த டேட்டாவை எடுத்து பார்க்குறப்ப தான் ஆச்சரியமாக இருக்குது. பிடிஎஸ் வந்து கம்பேர் பண்ணுறப்ப, எம்பிபிஎஸ் கம்பேர் பண்ணுறப்ப இந்த பல் மருத்துவர்களே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சம்பாதிக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் கவிராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்களுக்கு பேசியிருக்கேன். என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒண்ணு சேர்க்கணும், ஜேஇக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணும்ன்றான், அமிர்தா எழுதணும்ன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணும்ன்றான், மணிப்பால் எழுதணும்ன்றான், மிட்சாட் எழுதணும்ன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்ற கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க? வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழ இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஸ் கோர்ஸ் இன் இந்தியா 2026. இதை தான் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய மெயின் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். How to choose the right dental college using ROI logic. ரைட்டா? ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா காலேஜஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும், டென்டல் காலேஜஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். நீட் ஸ்டூடெண்ட்டுக்கு பேரண்ட் ட்ராப்பர் இவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். பேரண்ட் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸில் இப்பயும் வச்சுட்டு இருக்காங்க. ரைட்டா? அதனால பாருங்க, ஆர்ஜிஆர் அகாடமி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இருக்கும். ஒவ்வொரு விஷயமா நம்ம என்னன்றதை பார்க்கலாம். வாட் திஸ் வீடியோ வில் சால்வ் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்த்தோம்னா இந்த கண்டென்ட் பார்க்குற மூலியமா உங்களுடைய என்ன ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபியூஷன் ஆஃப்டர் நீட் ரிசல்ட். நீட் ரிசல்ட் வரைக்கும் இதுதான் அப்படின்னு நினச்சிட்டு ஓடிட்டே இருப்போம். பசங்க சொல்லுவாங்க, அப்பா இவ்வளோ வந்துடும், அம்மா இவ்வளோ வந்துடும், படிக்கிற இடத்துல நான் 500 வாங்குறேன், வந்ததுன்னா அடிச்சு தூள் கிளப்பிடுவேன் அப்படின்னு. அப்புறம் பேப்பரை எழுதிட்டு வெளியில் வரப்பதான் தெரியும், முகத்தை இப்படி தொமுக்க போட்டின்னு வரும், இப்படி திரும்பிட்டு வருவாங்க பசங்க. சில பேர் சிரிச்சுட்டே வருவாங்க, ஆனால் வெளியில் காட்ட மாட்டாங்க. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அதனுடைய என்ன அப்படின்ற ரியல் ரூபம் வந்து தெரியும். நிறைய பேரண்ட்டுக்கு பார்த்துருப்பீங்க. ரைட்டா? கன்ஃபியூஷன் ஆஃப்டர் நீட் ரிசல்ட் நம்மளுக்கு இருக்குது. தென் கவர்மெண்ட் விஸ் பிரைவேட் டைலமா. இது வேற, கவர்மெண்ட்ல போய் ஜாயின் பண்ணலாமா, பிரைவேட்ல போய் ஜாயின் பண்ணலாமா அப்படின்ற விஷயங்களும் நம்மளுக்கு இருக்கு. மார்க் இருந்தால் நம்ம கவர்மெண்ட்ல தான் போவோம். அதில் ஒன்றும் டைலமா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் அந்த ஃபீஸு கவர்மெண்ட் வாங்குற அளவுக்கு சீட் இல்லைன்னா தான் பிரைவேட்ல போகலாமா, டீம்டு யூனிவர்சிட்டியில் போகலாமா, மேனேஜ்மெண்ட் போடலாமா அப்படின்ற மாதிரி டைலமா கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கும். ரைட்டா? அடுத்தது நம்ம பார்த்தோம்னா ஃபியர் ஆஃப் வேஸ்டிங் மணி. தேவையில்லாமல் எடுத்துகிட்டு போய் பணம் போடணுமா இதில் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். லேக் ஆஃப் கேரியர் கிளாரிட்டி ஆஃப்டர் பிடிஎஸ். பிடிஎஸ் போனால் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியலையே, எம்பிபிஎஸ் முடித்தாலே என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்றப்ப பிடிஎஸ் முடித்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷனு. பட்டு தெரியணும்னு அவசியம் இல்லை. இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கிறப்ப யூ வில் கெட் கம்ப்ளீட் கிளாரிட்டி. ஆமாடா நான் பிடிஎஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணுவீங்க. ஏன்னா இப்போ சீட்டு வேற இருக்குது. யாருனாப்பா டிசைட் பண்ணணும், இமீடியட்டாக நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம டீம் என்ன பண்ணியிருக்காங்க, ரெடி பண்ணியிருக்கோம். ரைட்டா? தென் நெக்ஸ்ட் இயருக்கும் ஒரு அளவுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னாலும் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ரைட்டா? இப்போ ஹூ திஸ் வீடியோ இஸ் ஃபார் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா கிளாஸ் 12 படிக்கிறாங்க இல்லையா? இப்போ கிளாஸ் 12 நீட் ஆஸ்பிரன்ஸ், இப்போ நீட்டை எழுத போறேன்னு நினைக்கிறவங்க, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீட்டை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பேரண்ட்ஸ் கம்பேரிங் ஃபீஸ் அண்ட் ஆர்ஒய், ஃபீஸ் என்ன, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, அதை பத்தி திங்க் பண்றவங்க, த பிக் மிஸ்டேக் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி என்னன்றதை இங்க பார்த்தோம் அப்படின்னா, சூசிங் காலேஜ் பேஸ்ட் ஆன் இங்க பிராண்டு நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. சிட்டி இருந்தாதான் நல்லா இருக்கும், பியர் ப்ரெஷர் இருக்கும், ப்ரைவேட் இஸ் பெட்டர் தென் பெட்டர் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும். பட் மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான மைண்ட் செட்லாம் வந்து ரொம்ப இருக்காது. ஏன்னா இங்கே மெடிக்கல் அப்படின்றப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு தான் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒன்று, தென் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய பேஷண்ட்டை பார்க்கக்கூடிய இடம் அப்படின்றப்ப நம்ம கவர்மெண்ட் தான். அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் வந்து மாறுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. கரெக்ட் மெத்தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம சொன்ன மாதிரி ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ்
ஸ்பெஷலைசேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்கணும். ரைட்டா? இதில் அண்டர்ஸ்டாண்டிங் பிடிஎஸ் இன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட பிடிஎஸ் சீட்ஸ் வந்து 26,000 சீட்ஸ் கிட்ட இருக்குது. நிறைய காலேஜஸ் வந்து இருக்குது. காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்குது, பயப்படவே தேவையில்லை. டென்டலை பொறுத்த வரைக்கும் இங்கே தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா 20 டென்டல் காலேஜஸ் வந்து ப்ரைவேட்டில் இருக்குது, 3 வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து இருக்குது. தென் ஹை டிமாண்ட் இன் டயர் 2 அண்ட் ரூரல் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட்ஸ் நல்லா தான் இருக்குது. டென்டிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வெறும் வந்து படித்து ஸ்கில் இருந்தால் மட்டும் போதாது. அது என்ன பிஸ்னஸ் ஆங்கிள்லேயே நம்ம கொஞ்சம் பார்க்கணும். தென் ஸ்பெஷலைசேஷனும் நம்ம பண்ணோம்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இதில் நல்லா பண்ண முடியும். ஸ்டாச்சுரேட் ஆகிடுச்சு அப்படின்ற பதிலெலாம் அதெல்லாம் சும்மா. ஏன்னா இப்போ நம்ம இருக்கிற ஏரியாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் வந்து அப்பாயின்மெண்ட் இருந்தால் தான் பார்க்க முடியும். நார்மல் ஜென்ரல் டாக்டரை கூட, ஜென்ரல் மெடிசன் பார்க்குற டாக்டரை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து போய் பார்த்துடுறாங்க. பட் இவரை பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்டு நிறைய பேர்லாம் வாங்கினா தான் உண்டு. அந்த மாதிரி எல்லாம் பார்த்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து அமௌண்ட்டு கூட வாங்குறது கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா ஒரு ஜென்ரல் டாக்டருக்கும் பிடிஎஸ் டாக்டருக்கும் பார்த்தோம்னா பன்மொழி ஒருத்தருக்கும் இவங்க அதிகமாகவே சார்ஜ் வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் நீங்கள் நேராக போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரைட்டா? அடுத்தது 3 டயர் பிடிஎஸ் காலேஜஸ் கிளாசிஃபிகேஷன் அப்படின்றப்ப நம்ம டயர் 1, டயர் 2 அண்ட் டயர் 3 இந்த காலேஜஸ் இருக்கு இல்லையா? எய்ம்ஸ், மெய்ட்ஸ், ஜிஐடி, மும்பை இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்குறப்ப ஃபீஸ் வந்து ஒரு நாமினல் ஃபீஸ் தான் இருக்கும். நான் 1,00,000 ஒரு என்ன 1,000 ரூபாயிலேருந்து 50,000 ரூபாய்க்குள்ள தான் பேர் இயருக்கான ஃபீஸ் இருக்கும். பிளேஸ்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் நம்ம இந்த மாதிரி இடத்துல. தென் டயர் 2 அப்படின்னு எடுத்துட்டோம்னா, டயர் 2 அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ்ஸு, தென் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்யூட்டடாக ப்ரைவேட் காலேஜஸ். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் டென்டல் காலேஜ் அருமையான காலேஜ். தென் வந்து அடுத்தது சென்னையிலேயே பார்த்தோம் அப்படின்னா நம்ம செட்டிநாடு அருமையான காலேஜ், ராகாஸ் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர், நிறைய காலேஜஸ் வந்து இருக்குதா செய்யுது. டயர் 2 அஃபோர்டபுள் ப்ரைவேட் காலேஜஸும் இருக்குது. இதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 2,50,000 லட்சம் ரூபாய் நம்மளுக்கு வந்து 2,50,000 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் ப்ரைவேட் காலேஜஸில் வருது. கவர்மெண்ட்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கெல்லாம் 13,000 அப்படி தான் 16,000 ரூபாய் தான் ஃபீஸு நம்மளுடைய டென்டல் கவர்மெண்ட்டில். ப்ரைவேட்டுன்னு வரப்போ 2,50,000 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள். சரி, அடுத்தது நம்ம மெயினாக பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் விஸ் ப்ரைவேட் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபேக்டர் கவர்மெண்ட் காலேஜ், ப்ரைவேட் காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நான் தான் சொன்னல நம்மளதெல்லாம் ரொம்ப கம்மி. 16,000 ரூபாய் ஹாஸ்டல் மிஸ் எல்லாம் விட்டுட்டோம்னா வெறும் டியூஷன் ஃபீஸ் அப்படின்றதுனா ஒரு 20,000 ரூபாய் கூட வராது. வெரி லோ ஃபீஸ். ப்ரைவேட்டில் வந்து கொஞ்சம் நான் சொன்னேன்ல 2,50,000 லட்சம் ரூபாயிலேருந்து சப்போஸ் கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னா 2,50,000 லட்சம் ரூபாய், இதுவே மேனேஜ்மெண்ட் கோட்டானா 5,000 6 லட்சம் ரூபாய்க்குள்ளே வரும். எக்ஸ்போஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் நிறைய பேஷண்ட் ஃப்ளோ இருக்கும். கண்டிப்பாக வந்து நம்ம பார்க்க முடியும். இது இந்தியாவிலே நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் ஒன்றே ஒரு காலேஜ் தான் இருந்தது. அப்புறமா தான் ராஜா முத்தையா காலேஜ் வந்து டென்டிஸ்ட்ரி வந்து இதில் மாற்றி அப்புறமா கடலூரில் கொண்டாந்துருக்காங்க. அப்புறமா புதுக்கோட்டையில் ஒரு காலேஜ் வந்து இருக்குது. ரைட்டா? ரொம்ப கம்மி சீட்ஸ் தான். நல்ல ஹை எக்ஸ்போஷர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்குது. இங்கே வந்து மாடரேட்டு ஹை எக்ஸ்போஷர் இருக்க தான் செய்யுது. ஆர்ஒஏ பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு நம்ம படிக்கிறப்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட் பண்ணுறதுனால தாராளமாக சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள். இது கொஞ்சம் செலவு பண்ணுவோம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இதில் ஒரு 2 வருஷத்தில் சம்பாதிக்கணும்னா இது ஒரு 4 வருஷத்தில் எடுத்துக்கும். அவ்வளோதான் தவிர மற்றபடி வேறு எதுவும் நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்காது. அதே போல் நம்ம இந்த காலேஜ் ஜாயின் பண்ணால் தான் இவ்வளோ இன்கம் அப்படிலாம் கிடையாது. காலேஜை பொறுத்தெல்லாம் யாரும் இன்கம் முடியும். நம்ம ஸ்கில் எப்படி இருக்குது, நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி பேஷண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் நம்மளுடைய பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சம்பாதிக்க முடியும். ரியல் ஆர்ஓஏ கால்குலேஷன் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா சினாரியோ கவர்மெண்ட் காலேஜஸில் படிக்கிறப்போ டோட்டல் காஸ்ட் இங்கே 3 lakhs வந்திருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா 10 year ஏர்னிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிலேஷன்ஸ்லேயே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டென்டலில் இருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 4 years வந்து முடிச்சதுமே ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு அங்கேயே வந்து செல்ஃபாக கிளினிக் வச்சு ஒரு 3,000 4 லட்சம் ரூபாய் மாதத்துக்கு வந்து அவங்களால ஏர்ன் பண்ண முடியுது. அப்படின்னு பார்த்தா கூட கிட்டத்தட்ட ஒரு 36 48 lakhs வந்து இண்டிவிஜுவல் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு 50 லட்ச ரூபான்னு 10 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 கோடி ரூபாய் வருது. பட் ரொம்ப மினிமம் அமௌண்ட்டுன்னு போட்டால் கூட நம்ம 1 crore ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இதே சினாரியோ பி எடுத்துனா டோட்டல் காஸ்ட் நம்ம ப்ரைவேட்டில் போகிறோம் ஒரு 2,50,000 லட்ச ரூபாயிலேருந்து 4 லட்ச ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணுறோம். 5 லட்ச ரூபாவே வச்சுக்கோம். 5 25 லட்ச ரூபாய் செலவு பண்ணுறோம். அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் காஸ்ட்டாக செலவு பண்ணுறோம்னா ஒரு 40 லட்ச ரூபா போட்டால் கூட 10 வருஷத்தில் 1.1 crore ஏர்ன் பண்ணால் கூட ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்லா தான் இருக்குது. டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் நாட் இன்கம். ரைட்டா? அதனால் அது ரியல் இன்கம் மல்டிப்ளையர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் டிசைட் இன்கம்.
இதில் வந்து வெறும் பிடிஎஸ் படிக்கிறோம், எம்டிஎஸ் படிக்கிறோம் அப்படின்றதுல இதில் ஸ்பெஷலைசேஷன் இன்னைக்கு வந்து நிறைய இருக்குது. ஏன்னா நிறைய பேர் முகத்தை அழகாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. சில பேருக்கு பல்லு தாடையிலேருந்து வெளியில் வந்துட்டு இருக்கும். சில பேருக்கு வந்து பல் சொத்தை ஏற்படும். சில பேருக்கு வந்து பற்குழி ஏற்பட்டு அந்த வேர்க்கால்களில் ப்ராப்ளம் இருக்கும். ரைட்டா? அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. இம்ப்ளான்ட் அலர்ஜி ரைட்டா? கரெக்டாக நம்ம பல்லு வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்ட் பண்ணுற அதுக்கான ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. ஏஸ்தெட்டிக் டென்டிஸ்ட்ரி நான் சொன்ன மாதிரி முகத்தால் வந்து பார்த்தீங்கன்னா பல்லு வந்து பார்த்தீங்கன்னா அழகு பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்கறது. ஆர்த்தோடொன்டிக்ஸ் தென் எண்டோடொன்டிக்ஸ் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் ஏரியா. இது நாளும் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. ரைட்டா? அதனால ஜென்ரல் பிடிஎஸ் 6லேருந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் பெர் ஆனம் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா இது ரொம்ப கம்மி. ரைட்டா? பெர் ஆனம் அப்படின்றது 6 to 10 lakhs ஒர்க் போகிறவங்களுக்கு. சப்போஸ் செல்ஃப் கிளினிக் வச்சுட்டு நல்லா பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய வந்து நீங்கள் மல்டிபிள் ஷாப்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஒரே டாக்டர் வந்து ஒரு 4-5 இடத்துல அவர் வந்து கிளினிக் வந்து ரன் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி எல்லாம் வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டியும் கூட இதில் கூட ரன் பண்ணுறாரு. ஜென்ரல் பிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது இங்கே நம்ம பார்த்தோம்னா காமன் மித்து இதில் நம்ம பார்த்தோம்னா நார்மலாக ப்ரைவேட் காலேஜ் தான் ஹையர் சேலரி கொடுக்கும். அதெல்லாம் வந்து எதில் நம்ம வந்து இன்ஜினியரிங்கில் வந்து பார்க்கலாம். இதில் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. மெட்ரோ சிட்டி இஸ் ஈக்குவல் டு பெட்டர் சக்ஸஸ் அப்படின்னா இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் வந்து நல்லா அருமையாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. Tier 1 Tier 2 அந்த இடத்துலலாம் கூட பார்த்தீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் இருக்குது. எந்த இடத்துல பல்லு ஆளுங்க இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே பல்லு இருக்கும். இதில் என்ன ஆட்கள் கொஞ்சம் நடமாட்டம் ஜாஸ்தி இருக்கணும் ஏரியா பாப்புலேஷன்றதை பொறுத்து கண்டிப்பாக நம்ம அதை பார்க்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயமா தான் இருக்குது. பிடிஎஸ் ஹாஸ் நோ ஃபியூச்சர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா ஸ்கில் ப்ளஸ் ஸ்பெஷலைசேஷன் இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ். ரைட்டா? அதனால அதான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு நீங்கள் பிடிஎஸ் வீட்டு பக்கத்தில் யாருன்னா ஒருத்தர் பல்லு மருத்துவர் இருப்பார், அவர்கிட்ட நீங்கள் போய் பாருங்கள். போவாமையே தேவையில்லாமல் நம்ம வந்து கதை பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அவர் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாரு, அவரை பார்க்கறதுக்கு எவ்வளோ கூட்டம் இருக்குது, அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குதா இல்லையா அப்படின்றது. நல்ல அதை தான் சொல்கிறேன், ஸ்கில் பேஸ்டு தென் அந்த ஸ்பெஷலைசேஷனும் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஏர்ன் பண்ணுறதுக்கான அருமையான வாய்ப்புகள் வந்து இருக்குது. டெசிஷன் 3 சிம்பிள். ரேங்க்கு 10,000க்குள்ள இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேங்க் 10லேருந்து 50 வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸ், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் சீட்ஸ் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே வந்து 50Kக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஓரளவுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா இல்லை டீம்டு யூனிவர்சிட்டி எடுக்கலாம். ரைட்டா? அஃபோர்டபுள் ப்ளஸ் ஸ்பெஷலைசேஷன் பிளான் வச்சுக்கலாம். ஆல்வைஸ் பிளான் போஸ்ட் பிடிஎஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பிளான் வந்து மிஸ்டேக்ஸ் பேரண்ட் ஷுட் அவாய்ட் அப்படின்றப்ப பார்த்தோம்னா என்ன அவங்களுக்கு வந்து நார்மலாக கம்பேரிங் ஃபீஸ் ஒன்லி கம்பேரிங் ஃபீஸ். ஐயோ இவ்வளோ ஆகுதே, இவ்வளோ முடிச்சா இது பண்ணா இவ்வளோ போடணுமா இது பண்ணணுமா இப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அது எல்லாத்தையும் ஃபீஸை கம்பேர் பண்ணாமல் இக்னோரிங் பிளேஸ்மெண்ட் டேட்டா, என்ன டேட்டா வந்து இதில் இருக்குது, இதில் வந்து உண்மையாலேயே வேலை வாய்ப்புகள் இருக்கா, இதில் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, நம்ம கிளினிக் ரன் பண்ணால் கண்டிப்பாக இதில் சம்பாதிக்க முடியுமா, இந்த மாதிரி எல்லாம் டேட்டாஸை வந்து அனலைஸ் பண்ணாமையே தேவையில்லாமல் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க. இக்னோரிங் ஸ்பெஷலைசேஷன் பைப்லைன். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு 4 ஏஸ்தெட்டிக்கு, டென்டிஸ்ட்ரி, தென் வந்து இம்ப்ளான்டாலஜி, தென் இந்த மாதிரியான ஸ்பெஷலைசேஷன்லாம் பண்ணுறதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது, எப்படி பண்ண முடியும் அப்படின்றத கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும். ஸ்டார்ட் பண்ணுறப்ப எமோஷனல் டிசிஷன்லாம் வந்து இருக்கக்கூடாது. இதெல்லாத்தையும் கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். ரைட்டா? தென் வாட் ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட் டூ அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சூஸ் லோ காஸ்ட் காலேஜஸ். நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் மார்க் கம்மியாக இருக்குது, எனக்கு வந்து எம்பிபிஎஸ் கிடைக்கல, எனக்கு வந்து ஹையர் மார்க் இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து இந்த பிடிஎஸ் தான் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துருக்கோம் 2.5 லட்ச ரூபாய் ஃபீஸில் தாராளமாக செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் கவர்மெண்ட் அலாட் பண்ண சீட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு அடிஷ்னல் ஃபீஸ் மற்றபடி எல்லாம் எடுத்துட்டோன்னா அது ஒரு 1.5 லட்ச ரூபா ஆகும். 4 lakhs கண்டிப்பாக உங்களுக்கு பிடிஎஸ்க்கு வரும். அந்த மாதிரி அது முடிச்சதுமே அதுக்கப்புறமா ஸ்பெஷலைசேஷன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத முன்னாடி கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டெப் எடுத்துக்கணும். அது இல்லாமல் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் கூட நம்ம பண்ணிக்கலாம். ரைட்டா? தென் ஃபோக்கஸ் ஆன் கிளினிக்கல் எக்ஸ்போஷரு, திங்க் லாங் டேர்ம். நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மெடிக்கல் ஃபீல்டு இருந்தாலும் ஒரு 10 இயர்ஸ்க்குன்றதை நம்ம வந்து கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கணும். ரைட்டா? லாங் டேர்ம். சும்மா இன்றைக்கி போனோம் நாளைக்கு வந்தோம் சம்பாரிச்சோம் அப்படின்றது இல்லாமல் ஒரு லாங் டேர்ம் பிளான் வச்சுன்னா கண்டிப்பாக இதில் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க தான் செய்யுது. கெரியர் வந்து நல்லா தான் இருக்கும். ஆக்ஷன் செக்லிஸ்ட்டு, ஷார்ட் லிஸ்ட்டு, நம்மளுக்கு வந்து ஏதாவது நல்ல காலேஜ் வேணும்னா ஒரு நான் தான் சொன்னல, தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட்டில் வந்து 20 காலேஜஸ் இருக்குது, கவர்மெண்ட்டில் வந்து 3 காலேஜஸ் இருக்குது. எல்லாமே நல்ல காலேஜஸ் தான், பயப்பட தேவையில்லை. கம்பேர் ஃபீஸ் வித் பிளேஸ்மெண்ட் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். டிசைடு ஸ்பெஷலைசேஷன் இன்ட்ரெஸ்ட், தென் வந்து டிஸ்கஸ் ROI வித் பேரண்ட்ஸ். எவ்வளோ போடுறோம் எவ்வளோ பண்ணோம். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டாக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும்
படித்து முடித்ததுக்கப்புறமா ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணுறப்போ எக்ஸ்பென்சஸ் அப்படின்றப்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்காது. பட் இவங்களுக்கு நம்ம அந்த மிஷின்ஸு அது எல்லாத்தையும் நம்மளுக்கு கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்க தான் செய்யும். பட் அது வந்து ஒர்த்து இன்வெஸ்டிங் ஆன் தட் ரைட்டா? அதை நம்ம வந்து பார்த்துக்கணும். இதெல்லாம் இருக்குது, பண்ணலாம், முடியும் அப்படின்றப்ப நீட்லேயும் கொஞ்சம் குவாலிஃபை பண்ணணும்ல. நிறைய மார்க் எடுக்கலாம், நீட்டில் குவாலிஃபை பண்ணணும்ல. இப்போ +2 படிக்கிற மாணவங்களுக்கு ஆசை இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 7.5% அந்த கவர்மெண்ட் சீட் அலாட்மெண்ட் எடுக்கிறவங்க இருப்பீங்க. ரைட்டா? இவங்க எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருந்தது அப்படின்னா, நம்ம ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம் நீட்டுக்கு. நீட்டு, என்ஜினியரிங்கு, தென் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடீஸ்லாம் போகிறதுக்கு. இந்த மாதிரிலாம் பல்வேறு தரப்பட்ட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கோமட் 2026 கீழே கொண்டாந்து ஒரே ட்ரைனிங்கில் அனைத்து என்ட்ரன்ஸையும் கிளியர் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணியிருக்கோம். அதில் நீட்டு, ஜேஇ, ஐசரு, நெஸ்ட்டு, பிட்சாட்டு, விஐடி, எஸ்ஆர்எம், அமிர்தா இதெல்லாமே எழுத முடியும். மெடிக்கல் இன்ஜினியரிங்கு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஐசர், இந்த மாதிரிலாம் பல தரப்பட்ட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுங்க. அதில் ஒரு எக்ஸாம்ஸ் நீட்டு கிடச்சிதுன்னா நம்ம என்ன பண்ணலாம், நீட்டில் எம்பிபிஎஸ் போகலாம், இல்லைன்னா பிடிஎஸ் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே எடுத்து பண்ண முடியும். இந்த நம்ம ட்ரைனிங் அதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்ஸ் ஏ ஆன்லைன் ப்ரோக்ராம், லைவ் ப்ரோக்ராமு. அதனால் வீட்டில் இருந்தே நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து இப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம அப்டேட் கொடுத்துட்ருக்கோமோ, அந்த மாதிரி வீக்லி ரிப்போர்ட்ஸு ப்ளஸ் ரேங்க்கு டேஷ்போர்டு ப்ளஸ் ஸ்டாப் ஃபேக்கல்ட்டி சப்போர்ட் உங்களுக்கு. தென் வந்து சப்போஸ் பார்க்குறேன் நான் கிளாஸ் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளால் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிடுவோம், திருப்பி எடுத்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அது கவுன்சிலிங் ப்ராசஸ் அப் டு ஃபைனல் அட்மிஷன்ஸ் வர வரைக்கும் உங்களுக்கு ஆர்ஜிஆர்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட்ஸ் வந்து கிடைக்கும். ரைட்? அதனால் பயப்பட தேவையில்ல. கியூட் எக்ஸாம்ஸ் கூட இப்போ வருது, அதையும் வந்து நம்ம எழுதிக்கலாம். ரைட்? உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அந்த மாதிரி ஐடியா இருந்தது, விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் பேசுங்க, ஜாயின் பண்ணிக்கிடுங்க. நீங்கள் எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வேணாலும் கிராக் பண்ணுறதுக்கு ஆர்ஜிஆரோட கோமட் 2026 உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்கிட்ட நீங்கள் ஏதாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.